1528ஆம் ஆண்டு மசூதி கட்டுவதற்காக ராமர் கோவில் இடிக்கப்பட்டது. அரசாங்க வர்த்தமானிகளில் குறிப்பிடப்பட்டுள்ள மிகவும் பிரபலமான பதிப்பின்படி, முகலாய ஆட்சியாளர் பாபரின் தளபதி மிர் பாக்கி, அயோத்தியின் ராம்கோட்டில் ராமர் பிறந்த இடத்தில் ஒரு கோவிலை இடித்துவிட்டு ஒரு மசூதியைக் கட்டினார். பிரிட்டிஷ் இந்தியாவின் போது சர்ச்சை. அயோத்தியில் பாபர் மசூதி இருந்த இடத்தில் மத வன்முறை முதன்முறையாக 1853இல் நிகழ்ந்தது. அவாத்தின் நவாப் வாஜித் ஷா ஆட்சியின் கீழ் நிர்மோஹிஸ் என்ற இந்து பிரிவினர், பாபரின் காலத்தில் மசூதியை அமைப்பதற்காக ஒரு இந்து கோவில் இடிக்கப்பட்டது என்று வலியுறுத்தியது. 6 ஆண்டுகளுக்குப் பிறகு ஆங்கிலேயர்கள் தளத்தை 2 பகுதிகளாக பிரிக்க ஒரு வேலியை நிறுவினர். முஸ்லிம்களுக்கு மசூதிக்குள் பிரார்த்தனை செய்ய அனுமதி வழங்கப்பட்டது. வெளி நீதிமன்றம் இந்து பயன்பாட்டிற்காக நியமிக்கப்பட்டது. ஜனவரி 1885இல் மஹந்த் ரகுபீர் தாஸ் பைசாபாத் மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு கோரிக்கையை சமர்ப்பித்தார். மசூதிக்கு வெளியே அமைந்துள்ள ஒரு உயரமான மேடையான ராம்சபுத்ராவின் மீது ஒரு விதானம் அமைக்க ஒப்புதல் கோரியது. எனினும் மனு நிராகரிக்கப்பட்டதோடு பாபர் மசூதிக்குள் ராம் லல்லா சிலைகள் 1949 பாபர் மசூதிக்குள் ராமர் சிலை. கோபால் சிங் விஷாரத் என்பவர் பைசாபாத் நீதிமன்றத்தில் தெய்வத்தை வழிபட மனு தாக்கல் செய்தார். ஹாசிம் அன்சாரி, அயோத்தியில் வசிக்கும் ஒருவர், சிலைகளை அகற்றி மசூதியாக இருக்க அனுமதிக்க வேண்டுமென்று நீதிமன்றத்தை அணுகினார். அரசாங்கம் அந்த இடத்தை பூட்டியது. ஆனால் பூசாரிகள் தினசரி பூஜை செய்ய அனுமதிக்கப்பட்டனர். 1961இல் முஸ்லிம்களுக்கு சொத்துக்களை மீட்டுத் தருமாறு மனு கோருகிறது. சொத்துக்களை முஸ்லிம்களுக்கு மீட்டுத் தருமாறு ஒரு மனுதாரர் வழக்கு தொடர்ந்தார். பாபர் மசூதியை வாரியத்தின் சொத்தாக அறிவிக்கக் கோரி சன்னி மத்திய வக்ஃப் வாரியம் பைசாபாத் சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததோடு 1980களில் ராமர் கோவில் கட்டுவதற்கான பிரச்சாரம் தொடங்கப்பட்டது. விஸ்வ இந்து பரிஷத் கட்சி வி.டி. தலைமையில் ஹரிசங்கர் துபேயின் வேண்டுகோளின் பேரில் அயோத்தியில் உள்ள மாவட்ட நீதிபதி போட்டியிட்ட மசூதியின் கதவுகளைத் திறந்து அங்கு இந்துக்கள் வழிபடும் வகையில் உத்தரவு பிறப்பித்தார். இதற்கு பதிலடியாக முஸ்லிம்கள் பாபர் மசூதி நடவடிக்கை குழுவை அமைத்து எதிர்ப்பு தெரிவித்தனர். நீதிமன்ற உத்தரவுக்கு இணங்க ராஜீவ் காந்தி தலைமையிலான அரசு பாபர் மசூதியின் கதவுகளை திறக்க உத்தரவிட்டது. நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு முன் ஒரு இந்து பூசாரிக்கு மட்டுமே வருடாந்திர பூஜை நடத்த அதிகாரம் இருந்தது. தீர்ப்பைத் தொடர்ந்து அனைத்து இந்துக்களுக்கும் அந்த இடத்திற்கான அணுகல் வழங்கப்பட்டது. இது மசூதி ஒரு இந்து கோவிலாக இரட்டை வேடத்தை ஏற்க வழிவகுத்தது. விஎச்பி 1989ஆம் ஆண்டு ராமர் கோயிலுக்கு அடித்தளம் அமைத்தது. பாபர் மசூதியை ஒட்டிய நிலத்தில் ராமர் கோவில் கட்ட விஎச்பி தொடங்கியது. விஎச்பியின் முன்னாள் துணைத் தலைவர் நீதிபதி தியோகி நந்தன் அகர்வால் மசூதியை வேறு இடத்திற்கு மாற்றக் கோரி வழக்கு தொடர்ந்தார். இதையடுத்து பைசாபாத் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த 4 வழக்குகள் உயர் நீதிமன்றத்தின் சிறப்பு அமர்வுக்கு மாற்றப்பட்டன. ரத யாத்திரை 1990 அதன் அப்போதைய தலைவர் எல்.யு.கே.யு. அத்வானி தலைமையில் குஜராத்தில் உள்ள சோம்நாத்தில் இருந்து அயோத்தி வரை தேசிய ரத யாத்திரைக்கு பாஜக ஏற்பாடு செய்தது. அப்போது விஎச்பி தலைமையில் நடைபெற்ற ராமர் கோயில் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிப்பதே இந்த பேரணியின் முதன்மை நோக்கமாகும். இந்த ஊர்வலத்தில் சங்க பரிவாரத்துடன் இணைந்த ஆயிரக்கணக்கான கரசேவகர்கள் அல்லது தொண்டர்கள் இருந்தனர். செப்டம்பர் 25, 1990 அன்று குஜராத்தின் சோம்நாத்தில் தொடங்கப்பட்டது. இந்த யாத்திரை பல கிராமங்கள் மற்றும் நகரங்களை கடந்து சென்றது. ஒவ்வொரு நாளும் தோராயமாக 300 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து எல்.யு.கே.யு. அத்வானி யாத்திரையை வழிநடத்துகிறார். மசூதி இடிக்கப்பட்டது. 1992 டிசம்பர் 6, 1992 அன்று சிவசேனா, விக்டி மற்றும் பாஜக தலைவர்கள் முன்னிலையில் சர்ச்சைக்குரிய பாபர் மசூதி கரசேவகர்களால் இடிக்கப்பட்டது. மசூதியின் அழிவு நாடு முழுவதும் பரவலான வகுப்புவாத கலவரங்களைத் தூண்டியது. வன்முறையின் போது குறைந்தது 2.000 உயிர்களை இழந்ததோடு கோத்ரா ரயில் தீ மற்றும் குஜராத் கலவரம். 2002 பயிற்சியாளர் என்.
அயோத்தியில் இருந்து குஜராத்திற்கு கரசேவகரை ஏற்றிச் சென்ற சபர்மதி எக்ஸ்பிரஸின் S-6 கோத்ரா ரயில் நிலையம் அருகே எரிக்கப்பட்டது. 58 பேர் உயிருடன் எரிக்கப்பட்டனர். இது குஜராத் கலவரத்திற்கு வழிவகுத்தது. இது 1000க்கும் மேற்பட்ட உயிர்களைக் கொன்றதோடு ஏசாய் நடத்துகிறது. கணக்கெடுப்பு 2003 2003ஆம் ஆண்டில் இந்திய தொல்லியல் துறை ஏசாய் சர்ச்சைக்குரிய இடத்தை ஆய்வு செய்தது மற்றும் மசூதிக்கு அடியில் ஒரு குறிப்பிடத்தக்க இந்து வளாகம் இருப்பதற்கான ஆதாரங்களை அறிக்கை செய்தது. எனினும் முஸ்லிம் அமைப்புகள் இந்த கண்டுபிடிப்புகளை மறுத்தன. இது தளத்தின் வரலாற்று விளக்கம் தொடர்பான கருத்து வேறுபாடுகளுக்கு வழிவகுத்ததோடு அலகாபாத் உயர்நீதிமன்றம் சர்ச்சைக்குரிய இடத்தை 3 பகுதிகளாகப் பிரித்தது. 2010 2010ஆம் ஆண்டில் அலகாபாத் உயர் நீதிமன்றம் 4 உரிமையியல் வழக்குகள் மீதான தகராறு குறித்த தீர்ப்பை வழங்கியது. சர்ச்சைக்குரிய நிலத்தை 3ஆகப் பிரித்து 1/3 ஒரு பங்கை இந்து மகாசபை பிரதிநிதித்துவப்படுத்தும் ராம் லல்லாவுக்கு வழங்க வேண்டுமென்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இஸ்லாமிய வக்ஃப் வாரியத்திற்கு 1/3 ஒரு பங்கு, மீதமுள்ள 3வது நிர்மோகி அகாராவுக்கு. இதையடுத்து டிசம்பரில் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து அகில பாரத இந்து மகாசபா மற்றும் சன்னி வக்ஃப் வாரியம் ஆகிய இரண்டும் உச்ச நீதிமன்றத்தை அணுகின. 3 தரப்பினரும் உச்ச நீதிமன்றத்தை அணுகினர். 2011 நிர்மோகி அகாரா, ராம் லல்லா விராஜ்மான் மற்றும் சன்னி வக்ஃப் வாரியம் ஆகிய 3 தரப்பினரும் அலகாபாத் உயர் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்தனர். சர்ச்சைக்குரிய இடத்தை 3 பகுதிகளாகப் பிரிக்கும் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்தது. 2019ஆம் ஆண்டு ராமர் கோவில் கட்டுவதற்கு நிலத்தை நவம்பர் 9 2019 அன்று உச்சநீதிமன்றத்தின் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு சர்ச்சைக்குரிய 2.77 ஏக்கர் நிலத்தை அறக்கட்டளைக்கு மாற்ற உத்தரவிட்டது. ராம ஜன்மபூமி கோவில் கட்டுவதற்காக இந்திய அரசால் நிறுவப்படும், மேலும் மசூதி கட்டுவதற்காக சன்னி வக்ஃப் வாரியத்திற்கு மாற்றாக 5 ஏக்கர் நிலத்தை வேறு இடத்தில் ஒதுக்குமாறு அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அப்போதைய தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது. நவம்பர் 17 அன்று தீர்ப்பை வழங்கிய 8 நாட்களில் அவர் ஓய்வு பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. நீதிபதி எஸ்.ஏ. பாப்தே, நீதிபதி டி.ஒய். சந்திரசூட், நீதிபதி அசோக் பூஷன் மற்றும் நீதிபதி எஸ். அப்துல் நசீர் ஆகியோர் பெஞ்சில் உள்ள மற்ற 4 நீதிபதிகள். ராமர் கோவில் கட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட அறக்கட்டளைக்கு ஸ்ரீராம் ஜன்மபூமி தீர்த்த க்ஷேத்ரா என்று பெயரிடப்பட்டது. இந்த அறக்கட்டளை 15 உறுப்பினர்களைக் கொண்டுள்ளது. அடிக்கல் நாட்டு விழா 2020 ஆகஸ்ட் 5, 2020 அன்று பிரதமர் நரேந்திர மோடி ராமர் கோவில் கட்ட அடிக்கல் நாட்டினார். நினைவு பலகையை திறந்து வைத்த பிரதமர் நினைவு தபால் தலையையும் வெளியிட்டார். ராம் லல்லாவின் பிரதிஷ்டை விழா பிரான் பிரதிஷ்டா ஜனவரி 22, 2024. அயோத்தியில் ராமர் கோயிலின் திறப்பு விழாவானது ஜனவரி 22ஆம் தேதி மதியம் 12:15 மணி முதல் 12:45 மணி வரை ராம் லல்லாவின் கும்பாபிஷேகம் பிரான் பிரதிஷ்டை நடைபெற உள்ளது. கோவில் நகரில் நடைபெறும் விழாவில்